வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas. இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான இலை வடாம் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா எக்ஸிபிஷன் அப்பளம் போல் நல்லா பெருசாக வெறிஞ்சு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க இம்மிடியேட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் மாவு பச்சரிசியையும் 1/4 கப் மாவு ஜவ்வரிசியையும் ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனி இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாவோட பேஸ்ட்டு, 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மாவு ரெடி பண்ண உடனேவும் இலை வடாம் பார்க்க போகிறேன். அதனால் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 3 நாள் வரைக்கும் புளிக்க விட்டுட்டு கூடயும் இந்த மாவை நீங்கள் வார்க்க ஆரம்பிக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரிக்கு இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இனி ஒரு இலை எடுத்துக்கோங்க. அது வாழை இலையாக இருக்கலாம், பாதாம் இலையாக இருக்கலாம், அரச மர இலையாக இருக்கலாம். உண்ணதகுந்த எந்த ஒரு இலையையும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா இந்த மாவை எடுத்து அப்படி நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்படியே சுற்றி விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இன்னுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இட்லி பிளேட்டையே நல்லா கவுத்தி போட்டுக்கிறேன். கவுத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு இப்படி பார்த்திங்கன்னா கிராஸாக பிடிச்சி தான் தூக்கணும். இப்படி தூக்குனா தான் அந்த இது ஒழுக்காமல் நம்ம அழகாக தூக்கி வச்சிட முடியும். இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. கரெக்டாக 30 செகண்டில், அரை நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக வெந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாயிலையோ துணியிலையோ போட்டு வச்சிடலாம். இதே போல் ஒன்றொன்னா நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த இலையை தூக்கி வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இலையை இந்த மணிக்கு நீங்கள் இதிலே வச்சுட்டு அதிலே நீங்கள் தோசை போல் அப்படியே வார்த்துக்கலாம். இவ்வளோ இலைக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு கடையிலே இலை வடாம் பிளேட்டுன்னு கூட கிடைக்குது. அந்த இலை சேஃப்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இடியாப்பம் பிழிகிறதுக்கெலாம் தட்டு வச்சுருப்போம், தட்டு இட்லிக்கு தட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரிக்கு இது கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரிக்கு ஒரு நார்மல் பிளேட்லேயும் நீங்கள் அப்படியே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது முக்கியமானது. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே தோசை போல் வார்த்துட்டிங்கன்னா அழகாக எடுத்துடலாம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பையோ கத்தி வச்சு இப்படி எலும்பி விட்டு உரித்து நீங்கள் வச்சு விட்டுறலாம். எக்ஸிபிஷன் அப்பளமும் இதே மெத்தட் தான். அவங்க தட்டில் தான் அந்த மாதிரி நல்லா வார்த்துட்டு அந்த அப்பளம் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம இலை வடாமல் ரெடி பண்ணுறப்போ அந்த இலையில் இருக்க நியூட்ரிஷன் ஃபுல்லாக நம்மளோட உணவுக்கு வந்து சேருது, நம்ம உடலுக்கும் வந்து சேருது. இலை இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இதை இப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உரிக்க வரும். ஆயில் அப்ளை பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இது நம்ம வீட்டிலே வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெயிலெலாம் இதுக்கு தேவையில்லை. அப்படி ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு 3 நாள் வரைக்கும் ஆகும். இதே இது நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா, நான் இதை ஒரு 8 மணிக்கு வச்சேன். 11 மணி போல் அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மணிக்கு ஈஸியாக அதெல்லாம் உரித்து தனித்தனியாக வச்சு விட்டு வந்துட்டேன். 3 மணிக்கு நல்லா பொரிக்க ரெடியாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டதுனால இது நல்லா வேகமாக ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. நல்லா பெரிய அப்பளமாக கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸிபிஷன் அப்பளம் போலே இருக்குல்ல. இது தட்டில் வார்த்தது. இப்போ இலையில் வார்த்தது பார்த்திங்கன்னா நல்லா அந்த இலையோட அச்செல்லாம் விழுந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இதுவும் நல்லா பெருசாக வரும். நல்லா கொஞ்சமாக மிளகாத்தூளும் தூவி விட்டுட்டு நீங்கள் எக்ஸிபிஷன் அப்பளமாட்டே என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா நியூட்ரிஷன்லாம் இறங்கி அந்த வாழை இலையோட டேஸ்ட்டும் லைட்டாக கலந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஆலையும் கிளிக் பண்ணி எப்போவும் boomas கனெக்டடாகவே இருங்க. தேங்க்யூ.